திருவாரூர் சிவன் கோயிலில் ஒரு முறை தேவாரம் பாடும்போது அதில் மெய் மறந்து கேட்ட ராஜராஜ சோழன், நான் கேட்ட இதை எல்லாரும் கேட்கணும், இது யார் எழுதுனா எங்கிருந்து வந்ததுன்னு விசாரிக்கிறாரு. இந்த தேவார பாடல்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்தணர்களால் பாதுகாக்கப்பட்டு வர்றதாகவும் அதை எழுதின 3 பேர் வந்து கேட்டால் தான் நாங்கள் தருவோம்னு சொல்லப்படுறதாகவும் அவருக்கு தெரிய வருது. இதை கேட்ட ராஜராஜ சோழன், ஒரு நாட்டினோட அரசன் கேட்டு நீங்கள் தரமாட்டீங்கன்னு சொல்கிறீங்களான்னு, சரி ஓகேன்னு சொல்லி ஒரு 3 ஐம்பொன் சிலைகள், அதாவது அப்பர் சுந்தர் மற்றும் திருஞான சம்பந்தரோட ஐம்பொன் சிலைகளை செஞ்சு எடுத்துட்டு போறாரு. சிலைகளை பார்த்த அந்தனர்கள், நாங்கள் சிலைக்கெல்லாம் தர முடியாது, செத்து போன 3 பேர் நேரில் வந்தால் தான் தருவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜ சோழன் பயங்கரமாக கோவப்படுறாரு. பொறுமை இழந்த ராஜராஜ சோழன் 1,00,000 வீரர்களை திரட்டி உடனே சிதம்பரம் கோயிலை போய் முற்றுகையிடுறாரு. இதை பார்த்து அந்தனர்கள் ஆடி போயிடுறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்க தேவாரம் பாடல்களை கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை பிரதி எடுத்து மக்கள் எல்லாருக்கும் வந்து பாடசாலையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லி இளையராஜா பாடல் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். தேவாரம் தந்தை என் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க.